என்னடா நீங்க கொடுத்து வச்சவங்க தான். அது இருக்கட்டும், என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு? ஏன் போன வாரம் தானே வேலை போட்டு கொடுத்தேன், அதுக்குள்ள மறந்துட்டியா? இல்ல நேற்று போட்ட மப்பு இன்னும் தெளியலையா? சும்மா கலாய்க்காதயா. டேய் சப்ப, டீ பிஸ்கெட் கொண்டு வா. சரி பாஸ். மாஸ்டர் முன்டி ஒண்ணு வித்தவுட். செல்வா உனக்கு? இவனுக்கும் டீ தான். பொடி கச்சிதமா முடி. யாருன்னு கேக்குறியா? யாருக்கு தெரியும்? நமக்கு மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த தலைவனடா. அவன் என்கிட்ட சொல்றான், நான் உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். முடிச்சிடுங்க. எல்லோரும் ஹாப்பியா இருக்கணும், நாமளும் வளரணும் இல்லே. கோசிக்கு செல்லாக்கு சாமி ஸ்பெஷல் டீயா உனக்கு தான். ஏதாவது வேலை இருந்தா சொல்லியா? கோசி சொல்லு கோசி. ஏய் போட. ஏய் என்னையா இது? அவன் எப்ப பார்த்தாலும் போட்டோ பார்த்துட்டு எரிச்சிட்டு இருக்கான். நீ கவலைப்படாதயா, அவன் கண்ணிலே காப்பி எடுத்துட்டான். ஆயுசுக்கு மறக்க மாட்டான். எந்த வேலை செஞ்சாலும் யார் செஞ்சான்னு தெரியக்கூடாதுல்ல. ஒரு நாள் ஆலமரத்து என்ன போட்டுட்டு போறான். என்னமோ வேலை நடந்தா சரி. யாரியா நீ? என்ன வேணும்? சூன்யக்காரியின் மந்திரப் பிடியில்
வாடா நல்லவனே. நீ என்ன பாரு, நான் உன்னை பாக்குறேன். பின்னாடி வர வண்டியெல்லாம் எவன் பாக்குறது? டேய், மரியாதையா சொல்றேன், இதோட நிறுத்திக்கோ. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன், நீ என்ன எனக்கு ஃப்ரெண்டா இல்ல மாமாவா? டேய், அந்த சொரவ பொண்ணுக்கு நீ ரொம்ப இடம் கொடுக்குற. என்ன கோத்து விடலான்னு பாக்குறியா? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு எவ்வளவு வாட்டி சொல்றது? டேய், இன்னொரு வாட்டி அவளை வீட்டு பக்கம் பார்த்தேன், அவ்வளவுதான், டைட் ஆகி மட்டையிருவேன். உறவும் உண்டு பாட்டா, போடா என்று தள்ள உரிமை உண்டு போட்டா. அஸ்திக்காக சேரும் சொந்தம் உண்டு, அஸ்திவரை சேரும் பந்த மீது. நெஞ்சுக்குள்ள உள்ளதொரு ஊரு, ஊருக்குத்தான் நண்பன் என்று பேரு. மனசுக்குள்ள ஓடிதொரு பேரு, அந்த பேருக்குத்தான் நன்றி என்ற பேரு. நம்ம மேளம் கேட்டுடா, சமத்தாளம் கட்டிடா, செங்காத்த குடிடா, என்ன கவலை விடுடா. பட்ட 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 உலகம் பாடா, தட்ட 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 திறக்கும் தாண்டா, பட்ட 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 கிளப்பி போடா, எட்ட 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 வானம் தாண்டா. நம்ம மேளம் கேட்டுடா, சமத்தாளம் கட்டிடா, செங்காத்த குடிடா, என்ன கவலை விடுடா. படிச்சு படிச்சு சொன்ன விஸ்வாலங்கிட்ட வச்சுக்கோ. நான் போன வாரம் தானே பேசி முடிவு பண்ணோம், அவங்களுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வேணான்னு. அதுக்குள்ள தொழுக்கானத்துக்கு அரிப்பு போய் நோன்னால பாரு எப்படி எரிஞ்சிட்டு இருக்கான். விடு, சொன்ன பேச்ச கேட்கலாம். அப்படிதான் கட்டையில போனன்னு ஆசைப்பட்டான், போயிட்டான். வீட்டுக்கு ஏதாவது வேணும் பார்த்து பண்ணுங்க. பாத்துக்கலாம் தின்னா, பாத்துக்கலாம்.
டேய் இங்க என்ன பண்றானுங்க? காதுங்க கேக்குது, வாயம் பேச வராது. என்ன ஆ. கூப்பிடுங்க. ஏய் கூப்பிடுறாங்க வா. ஃபுல் மட்டையா? சாப்பிட்டியா? அவனை கூட்டு போய் சாப்பிட்டு எதனா வேலை இருந்தா பாருங்க. போ போடா. ச்சே, வேலை எத்த பசங்க. ஓவர் ஆடிட்டனா? அப்படிதான் ஆடணும். யார் செத்தாலும் ஆடணும். ராஜு செத்தாலும் ஆடணும், துலக்கானு செத்தாலும் ஆடணும், பின்னா செத்தாலும் ஆடணும். ஏன் தெரியுமா? அப்பதான் நாம செத்த எவனாவது ஆடுவான். நீ செத்தாலும் டண்டனக்காதான், நான் செத்தாலும் நான் செத்தா நீ ஆடுவல்ல? ஆ? இதுக்கு தான் ஏன் சொல்றது, நம்ம ஏரியாவில் வந்து பில்டிங் கட்டணும், எந்த பிரச்சனையும் வராது. அட நீங்க வேறங்க, எல்லா இடத்துலயும் இதே பிரச்சனை தான். லோக்கல் ஆளுங்க எனக்கு ஒரு லோடு கம்பி கூடு, சிமெண்ட் கூடு, ஜல்லி கூடுன்னு தாலி அறுக்குறானுங்க. எவ்வளவு நாளைக்கு பொறுமையா இருக்க முடியும்? உன்னால முடிஞ்சதை பாத்துக்கன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன, ஜாலியா கார்மெண்ட் ஃபேக்டரி கட்டி சந்தோஷமா இருக்கிறீங்க. என் வழி உங்களுக்கு தெரியுமா? சுமூகமா போயிருக்கணும். முறைச்சிட்டு பயந்தா அப்படிலாம் கிடையாது. பிரச்சனை வந்தா நான் பாத்துப்பேன். இந்த ஏரியா பசங்க ஒரு மாதிரி, அதுக்காக அத பயம்னு சொல்ல முடியாது. அத எப்படி சொல்றது, ஒரு பயம்னு சொல்லு. சரி விடுங்க, அதை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கீங்க? கவலைப்படாதியா, நான் வேணா ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கிட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். உங்க ஆளுங்க 2 பேர் இங்க இருந்தா போதும். ராணா என் பக்கத்துல இருக்காருன்னு தெரிஞ்சாலே எவனும் என் கிட்ட நிற்க மாட்டான். அதான் சொல்லிட்டேன் இல்லையா. டேய், நீயும் தாசும் கூட வருங்க, கவனமா பாத்துக்கங்க. ஆளுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருவாரு. ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்க, ஏன் வாக்கு கொடுக்குறீங்க? நான் வேணா உங்க 2 பேத்தையும் நல்லபடியா பாத்துக்கிறேன். யோ, சும்மா சொன்னேன். நான் தள்ளு வண்டியில துணி தச்சு கொடுத்த காலத்துல இருந்தே உன்னை எனக்கு தெரியும். கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். பட்டா பாத்துக்க. சரிண்ணே. ஏய் சரோ, என்ன பண்றீங்க நீ? ஹேய் வாங்க. எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான். சும்மா ஒட்டிக்கிட்டு இந்தா போடா. கிளம்பு நீ. ஏய் என்னடா சொல்ற? உன்னை தேடி வந்ததுக்கா? உன்ன மாதிரி ஒரு கேப் மாதிரி பொறும்போக்கு பொறுக்கி இவளுக்கு அது பிடிக்குமாடா? உன்னை பார்த்தாலே எல்லாம் தலை தெறிக்க ஓடுறாங்க. என்னமோ எனக்கு பிடிச்சிருக்கு. கருமோ. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன் தலையெழுத்து. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்ல சொல்ல. இப்பவே மூட்டை கட்டிட்டு இங்க வந்துடுறேன். அதுவும் சரியில்லைனா நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். என்னங்கிற? ஏய், சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டடி. அதே சினிமா நாங்களும் பார்த்திருக்கோம். நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏய், மப்பறதுக்குள்ள ஓடி போயிரு. அதெல்லாம் சரி, என்ன பார்க்கும் போதெல்லாம் அசிங்கமா முறைப்பியே, அந்த மாதிரி பாரு. அதை தாண்டி பண்ணிட்டு இருக்கேன். உன்னை எல்லாம் உன்னால தான்டா. கோத்து விட்டு ஜாலியா டீ பார்த்துட்டு இருக்கியா? ஏய், முதல்ல வெளியே போடி. ஏய் இருடா, சும்மா அவனை போய் திட்டிட்டு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன அது? நீ ஒரு ஆம்பளை தானா? வருது வாயில அசிங்கமா பேசினா நாரிடும். முதல்ல இங்க இருந்து கோணி உதறு போடி. உதறிட்டேன், சொல்லு. போடி. என்னடா? டீ கடையில வர சொன்னாங்கண்ணா. வரேன் போ. கசினா டேய் டீ சொல்றா. மாஸ்டர் டீ. சாமி வருதாண்ணா? ஏன் எவனுமே மதிக்க மாட்டேன்றாண்ணா. சாமிகிட்ட ஒரு வார்த்தை சொல்ல, நான் 4 காசு பாப்பல்ல, ஆனா நன்றி மறக்க மாட்டேண்ணா. சத்தியம்ண்ணா. ஏய் சும்மா இருடா. நாங்க என்ன பண்றோம்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. ஆனா நிறைய காசு வருதுன்னு மட்டும் தெரியும்ண்ணா. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாண்ணா. ஏய்
போய் டீ கொண்டு வாடா சப்ப. செல்வா செல்வா மாஸ்டர் டீ ரெடியா? இந்தா புடி. ஏய் பிஸ்கெட் கொண்டு வாடா டேய். என்ன வேணாமா? என்ன ஏய் ஓரம் போடா. டேய் சாவுகராக்கு என்னதான்டாண்ணா ஐயா போறத பாரு அது. டேய் பொறம்போக்குங்களா அறிவில்ல? நீங்க 2 பேரும் சாத்து ஏன் வேண்டிய கட்சிது ஓரம் போகணும்னா நரோட்டா ஏய் யாரா புறம்போக்கு? நீ புறம்போக்கு ஆட்டோ ஒரு புறம்போக்கு. ஏய் அந்த நோய் நீ ஆறு நடிக்கிறான்ல கொஞ்சம் நவர வேண்டியதானே. ஒன்னால அவன் என்னை சேர்த்து திட்டிட்டு போறான் அச்சனா. என்னது காது கேட்காதா? நான் நெக்கலா ரெண்டுமே சுத்தமா? நீலாம் எந்த தைரியத்தடா வீட்டு விட்டு வெளியே வர? ஓடி போயிடு போ போ போ. நெக்கலா நீ என்ன சும்மா ஏன் பின்னே வந்துட்டு இருக்கா? தேவலாமான திட்டு வாங்குறதுக்கா? இந்த ஏரியில நான் உன்னை பார்த்ததே இல்லையே. சரி உங்க வீடு எங்க இருக்கு? புரியலையா? வீடு எங்க இருக்கு? நம்மள மாதிரியா? உன் கூட யார் இருக்கா? உன் கூட யாரெல்லாம் இருக்கா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? சரி வா டீ சாப்பிட்டுக்கிட்டே ஏதாவது பேசலாம். ரோட்ல இந்த மாதிரிலாம் நடக்கூடாது. என்னைய மறிக்கிறியா? சா வச்சிருவேன். அவ்வளவு தானே உனக்கு? எதுக்கு நான் சும்மா சின்ன பையனை போட்டு அச்சிட்டு இருக்கீங்க? ஏய் எதனா கேட்டா வாயவே திறக்க மாட்டான். சும்மா நெக்கலாம் மறைச்சுனுக்குறான். அண்ணா அவன் அப்படிதானா? நாதே அப்படிதானா? அண்ணா இந்த அடிரவெல்லாம் வேணாம் சொல்லிட்டேன். அச்சா என்ன பண்ணுவேன்? அண்ணா நான் வந்தேன் வையன் எவனையும் விட்டுக்க மாட்டேன் சொல்லிட்டேன். கொழுப்ப பாரு போடுறவன அடிடா தம்மா தூண்டு இந்த பேச்ச பச்சாதுக்கு. டேய் என்ன பேச்ச? ஏய் பெருசாலாம் நம்மள இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கி 5 மணிக்கெல்லாம் தேட்டாண்ட வந்துடுறா. லேட் பண்றாதடா. நான் வந்துறேன்டா நீ வந்துரு. டிக்கெட் டேய் மிஸ் பண்ற. என்னடா என்னடா பண்ண போற? அம்மா டேய் எவன்டா அது? டேய் வரா என்னடா எவனையும் காணோம்? ஏய் ஏன்டா உங்களை அடிச்ச? அன்னைக்கு என்ன அடிச்சதுக்கா வச்ச? சரி சரி டேய் எனக்கு அதான் அடிச்ச. இருக்கட்டும். டேய் கொடுத்து வச்சவங்கடா. டேய் பசங்களா அப்படியே மூஞ்சில ஊத்திடுவேன். நீதான் ஏன் கொடுத்து வச்சவன்? கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குற. அங்க வேலை செய்யாமலே சம்பளம் கொடுப்பானுங்க. எவன் சொன்ன? சோறு தண்ணி பார்க்காம வேலை பார்க்கறேன். ஆனா லோனு பிஎஃப் கிராச்சுவிட்டி எல்லாம் போக என்ன கிடைக்குது? வெளியே பார்த்தா கவர்மெண்ட் வேலைன்னு பொறாமப்படுறாங்க. ஒரு முன்னேற்றம் இல்ல, ஏதோ போயிட்டு இருக்கு. ஆனா கவர்மெண்ட் வேலைக்காரனுக்கு நன்மைன்னு பார்த்தா 2. 1 சுலபமா கல்யாணத்துக்கு பொண்ணு கிடக்கும். கோஆப்டெக்ஸ்ல லோன் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பண்ணாதா டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் இல்லாம வாங்க முடியும். சரி சரி அது இருக்கட்டும். எங்க வேலை பாக்குற? அத மட்டும் சொல்லவே மாட்டேங்கிற. யாருக்கு தெரியும்? என்ன கேக்க
சரியான கேடியா நீ. சாமி 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 இதையா இது உனக்கியா? என்ன என்னோட அப்ளிகேஷன்யா? நான் என்ன எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா? ஏதாவது வேலை கூடியா? என்னோட ஃபுல் டீட்டெயில் இதுல இருக்கு. நீ என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேயா? வேணா கொடுத்து வரேன். போய் தோசைக்கு மாவாட்டுற. நீங்க முடிச்சிடுங்க. கோசி, செல்வா, சாமி, இது ஒரு டீம். என்ன சிவாஜி எல்லாரும் உள்ள வச்சு கூட்டிட்ட? இந்த கடைக்கு மட்டும் எனக்கு பந்து. அப்ப மத்த கடைக்கலாம்? ஆமா ஆமா நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான். என்ன ஜலதோஷமா? என்கிட்ட சூப்பர் மருந்து இருக்கு. இது மட்டும் நீ சுடு தண்ணியில போட்டு ஒரு பெருக்கு அடிச்சேன்னு வைய, 10 நிமிஷத்துல நீ டான்ஸ் ஆடலாம். டேரா உட்கார் உட்கார்றா. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீதான் பாத்துக்கணும். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அதுவும் நீதான் பாத்துக்கணும். என்ன பார்த்தா பயமாவா இருக்கு? என்ன வேணும்னு கேட்டா குடுக்க போறேன், அதானே என் வேலை. அதை விட்டுட்டு தலைய சொரியறது, உடம்ப நெளியறது, அதான் ஊருக்கு ஊர் செவருக்கு செவரு ஒட்டி வச்சிருக்காங்கல்ல. என்ன அடுத்தவன் இந்தா. ஓ வேற தப்பு இல்லப்பா. இரு. கேக்காதா? பேச்சும் வராதா? என்ன வேணும்? ஓ கோல்ட் இருக்கா? கோல்ட், ஜலதோஷம், ஓகே. ஃபீவர், காய்ச்சல் 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 இருக்கா? ஒரு நிமிஷம் பாக்குறேன். ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் இருக்கு. இரு. இது 2 டேப்லெட். ஒன்னு காலையில ஒன்னு, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒன்னு. சரியா? இந்தா. இன்னொரு விஷயம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ரெண்டுமே. சரியா? காசு தரல. ஐயோ, 5 ரூபாய். என்னடி பண்ண? நான் என்ன பண்றது? இதுக்கு முன்னாடி வந்தவனு இவன மாதிரியே பேந்த முழிச்சான். வாயை திறந்து கேட்கணும். என்ன பேசுற? எப்படி பேசுவான்? ஐயோ,
யாரா நீங்க? டேய் யாரா நீங்க? கேக்குறேன்ல. மாரி தாசே எங்க போய் தொலைஞ்சானுங்க உனங்க? மாரி அத கூட இங்கெல்லாம் வரக்கூடாது, கீழே போங்க. என்னடா சொல்ற, மூஞ்சிய முடிச்சு முடிச்சு பாத்துட்டு இருக்கிற? போட. என்ன கப்ப விட்டு கட்டல, ஏந்திரி ஏந்திரா. என்னடா சொல்ற, மாத்தி மாத்தி மூஞ்ச மூஞ்ச பாத்துட்டு இருக்கீங்க? வெளியே போங்கடா. என்ன விளையாடுறீங்களா? வர்ற போக ரெண்டு கொண்டே போட்டுருவா. சொல்றது கேளு செல்வா கூட ஏய் குடுக்க போறீங்களே செல்வா குடுக்க எதுக்கு போட்டு அடிக்கிறா? என்னடா பண்ண நானு? ஏய் இருடா, ஏய் செல்வா அடிக்காத, வலிக்குதுடா. டேய் செல்வா, ஏய் செல்வா இருடா இரு. எதுக்குடா இப்படி போட்டு அடிக்கிறா? எது வேணாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா. அப்பா டேய் 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 ஏய் என்னடா தேட? ஏய் செல்வா வேணாடா. ஐயோ அப்படி கேளு. ஒருத்தனை போட போன இடத்துல எதுக்கு எக்ஸ்ட்ரா தானே கேக்குற? சொல்றேன். நான் என்ன வேணும், நான் போய் போட்டு அவனை மட்டும் விட்டு வச்சுதான் நம்ம ஊர் சுத்துப்பா. அவன் நம்மள எங்கேயாவது பார்த்து அவன் போய் அவங்க ஆளுங்க எல்லாம் கூட்டு வந்து எல்லாருமா மொத்தமா சேர்ந்து கும்பி நம்மள காலி பண்ணான்னு வச்சுக்கேன். பணம் எல்லாம் வேஸ்டா போயிடும். புரிஞ்சுதா? இல்ல இல்ல மூடு. அடிக்காதடா செல்வா, அடிக்காதடா. டேய் விடு. சொன்னா கேளு. இரு. இப்ப ஏன் அடிதடி சண்டை? என்னடா? ஒண்ணும் இல்ல சாரோ, போன இடத்துல 2-3 தேங்காய் எக்ஸ்ட்ரா அடிக்க வேண்டியதா போச்சு. இப்ப என்ன தப்பு? தேங்காய் தானே உடைச்சான். என்னடா? அதான் சம்பவத்து நடுவுல 2-3 பேர் அப்படி இப்படின்னு சதிரிட்டாங்க. நீ எல்லாரும் மனுஷனாடா? ஐயோ பெய்யற மாதிரி ஏத்திட்டே இருக்க. சீக்கிரம் ஆட்டகாஸ்ல நிறுத்திட்டு பேசாம மூட்டை கட்டிட்டு என் கூட வந்துட்டே இரு. நிறுத்திரி. அதுக்கப்புறம் நீ என்ன சொல்லுவேன்னு தெரியும். ஆட்டோ ஓட்டலாம், மூட்டை தூக்கலாம், இந்த அளவெல்லாம் பண்ணி பொழைக்கலாம்னு சொல்லுவ. என்ன பண்றது நாங்க பாத்துக்கிறோம். நீ என்ன பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கியா? அடிச்ச உன்னை கொண்டு போட்டுருவேன். வெளியே போடி. இந்தா நீ என்கிட்ட மிரட்டலாம், ஆனா ஒருத்த பாத்துட்டு இருக்கால, அவன் உன்னை சும்மா விட மாட்டான். யாரு? சாமி. உனக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு எல்லாம் தெரியும். வேணா பாரு, நீ தப்பிக்க முடியாது அவன் கிட்ட. அதே சாமி தான் நாங்க கஷ்டப்படுறதும் பாத்துருக்காரு. நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் என்ன பண்ணலான்னு. வெளியே போடி. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? அப்படியே போய் இங்க சாவு. இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சும்மா இருக்க முடியாது. வெளியே போடி. போடாம போ. இருடா இரு. இந்த பார், சம்பவத்தை ஈஸியா முடிக்கிறது பெருசு இல்ல, யார் பண்ணன்னு தெரியக்கூடாது. சும்மா கில்லி மாதிரி வெளியே வரணும். அதான்டா முக்கியம். புரியுதா? அதான் பண்ண.
சரோ என் வீட்ல இருந்து யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா நேத்தி நைட் நான் உன் கூட தான் இருந்தேன்னு சொல்லிடுறேன் என்ன? ஏன் எங்க போன? சுரேஷ் ஒரு புது பைக் வாங்கியிருக்காண்டி, ரவுண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு காலையில தான் வீட்ல கூட்டிட்டு போய் விட்டான். ஏய் சரி அதை விடு, உன் மேட்டர் என்னாச்சு? ஏன் ஆளா உன் ஆளுக்கு நேர் ஆப்போசிட். சிரிச்சு கூட பேச மாட்டான், சிடு மூஞ்சி. ஒரு பொண்ணு ஆசையோட பேசினா செலுத்துக்கிறாங்கடி, பார்த்துட்டே இரு. ஒரு நாள் எங்க அம்மா பாக்குற எவனையாவது கட்டிட்டு போறேன், அப்புறம் சின்ன தடியை பெருசா வளர்த்துட்டு அலைய போறான். அப்பதான் உனக்கு புரியும். பொறுக்கி என்னாச்சு? தட்டிட்டு போறான்டி. ஃபேக்டரி அவனோடதுன்னா வேலை செய்யற பொண்ணுங்கெல்லாம் அவனோடதான் நினைச்சிட்டு இருக்கான். என்னை பத்தி தெரியாது அவனுக்கு. எங்கடா போன? கான்ட்ராக்டர் துரைய பண்ணவனை கண்டுபிடினா பொம்பளைங்க பின்னால மோப்பம் பிடிச்சாலே இல்லையா? சும்மா இருக்கு மாமா, யார் காலையில விழுந்துற போகுது. அதெல்லாம் தேடிட்டு தான் இருக்கேன். நீங்க சந்தேகப்படுற மாதிரி அந்த ஆளுங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எப்படி? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். நம்ம ஆளுங்களை பார்த்தாலும் நடுங்கிறானுங்க, கைகி வச்சிருவானுங்களா? கேள்வி கேட்டதுக்கு இன்னும் அழுதுகிட்டு இருக்கானுங்க. பின்ன எவன்டாவன்? நம்ம ஆளுங்க மேல ஒருத்தன் கை வைக்கிறானா, ஒண்ணு என்ன பெத்தவனா இருக்கணும், இல்ல எனக்கு பிறந்தவனா இருக்கணும். கண்டுபிடிங்க. டேய் வாடா போலாம். ஒருத்தன் வந்துட்டான். எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? கோல்ட் ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கு.